ஜெர்மனி வெளியிட்ட ஒரே ஒரு போட்டோனால இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த போட்டோவை தான் ஜெர்மனியுடைய டியர் ஸ்பீகல் என்ற ஒரு துறை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது சமீபத்தில் நமது இந்தியா சைனாவுடைய மக்கள் தொகையை விட அதிகமாகி உலகத்துடைய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உருவாகி இருக்கிறது. அதை நக்கல் செய்யும் விதமாக சைனாவுடைய ட்ரெயினை இந்தியா ஓவர்டேக் பண்ணிட்டு போற மாதிரியும், அதிலும் சைனாவுடைய புல்லட் ட்ரைனிங் போட்டுவிட்டு நமக்கு பழைய காலத்து டீசல் ரயிலில் செல்வது போலவும் வரைந்துள்ளார்கள். இந்த போட்டோவுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? வளர்ச்சியே இல்லாத உங்களுடைய நாட்டிற்கு எதற்கு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை என்று மறைமுகமாக இந்தியாவை பார்த்து கேலி செய்துள்ளது. இதை பார்த்துவிட்டு நமது இந்தியா சும்மா இருக்குமா? இந்தியாவுடைய நியூஸ் சேனல் ஒன்று இந்த போட்டோவை வைத்து என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? ஜெர்மனி போட்டோவை நன்றாகவே வரைந்து உள்ளீர்கள், ஆனா நீங்க செய்த ஒரே ஒரு தப்பு, இந்தியா பழைய டீசல் ட்ரெயினில் செல்வது போல் உள்ளது. நீங்கள் வரைந்த அர்த்தம் எங்களுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. இப்பதான் நாங்கள் உங்களுடைய டேட்டாவையும் எடுத்து பார்த்தோம். ஜெர்மனியில் 61% எலக்ட்ரிக் ட்ரெயின் மட்டும் தான் இருக்கிறது. ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறீர்கள். 8 கோடி மக்கள் தொகை இருக்கிற உங்கள் நாட்டுக்கே இப்படி என்றால் 140 கோடி மக்கள் தொகை வைத்திருக்க இந்தியாவில் ஏற்கனவே 85% எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் உள்ளது என்று சொல்லி பயங்கரமான பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியா. இந்த தரமான பதிலடி பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் கூறி தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்.